பாக்குற? நானதான் சொல்லுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? முட்டாள் முட்டாள். ஏய், எந்த பொண்ணாவது வாயை திறந்து தம் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லுவாளா? போடா. ஆம்பளை நீயே தயங்குற, நான் எப்படிரா சொல்லுவேன்? என்னாச்சு உத்ராக்கு? காலையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கா? நீதான் முதல்ல சொல்லணும். சொன்னா நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு நான் சொல்லணும்னு பார்த்தா நான் எப்படிரா சொல்லுவேன்? பாக்கலாம் பாக்கலாம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போறேன்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ சொல்லிதானே. என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன் கதவு தட்டாம உள்ள வரக்கூடாதுன்னு. நான் ஒரு ரூமுக்கு வரல, பக்கத்து ரூமுக்கு தான் போனேன். நீ ஏதோ தனியாவே பேசிட்டு இருந்தியா, அதான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பாக்க வந்த. என்னாச்சு? அவசியம் உன்கிட்ட சொல்லணுமோ? போ. போறேன் போறேன் போறேன். லூசு. எனக்கு மட்டும் மொத்த குடும்பமும் ஜெயில இருக்கு, இவங்க மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமா சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. இருங்க இருங்க, எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான். அவனை வச்சு உங்க எல்லாரையும் என்ன பண்ற பாருங்க. என்ன நீ வெளியே போ சொல்றியா? எங்க எதுக்கு கதவு தாப்பா போட்டீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான். என்ன? சொல்றேன். நான் இப்ப தலை குளிக்காம இருக்கேன். ஏ, உடம்பு சரியில்லையா? ஏங்க, நான் கன்சீவா இருக்கேன். சரி, இருந்துட்டு போங்க. அதையே என்கிட்ட சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றதா? அதாங்க எனக்கும் புரியல. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் எங்க விளையாட போறேன்? உண்மையிலேயே நீங்க சொல்றது புரியாம தாங்க கேக்குறேன். நான் கன்சீவ் ஆனது காரணமே நீங்க தானே சொல்றேன். என்ன என்ன சொல்றீங்க? நான் கர்ப்பமா இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்க தானே சொல்ற. ஏங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி எந்த தப்பு நான் செய்யல. அப்போ நான் போய் சொல்றேனா? ஆமா, போய் தான் சொல்றீங்க. ஆனா அது ஏன் தான் தெரியல.
மன்னிச்சிருங்க. இத பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். நான் கன்சீவ் ஆனது காரணம் நீங்க தான். அத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு பேஷண்ட், நீங்க நர்ஸ். நமக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது. மீறி நீங்க அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். ஏய், விளையாடுறியா? நான் பதறி போய் பேசிட்டு இருக்க, நீ நம்ம காமெடி பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, மரியாதை எனக்கு தாலி கட்டிடு, இல்ல நடக்கிறதே வேற. இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த தப்பும் பண்ணாம நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. ஐயோ, நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. பாவி படுபாவி, உன்னால என் வாழ்க்கை போச்சு. ஹலோ சார், உத்தரா இல்லைங்களா? நீங்க யார் பேசுறது? சார், நான் உத்தராவோட ஃப்ரெண்டு ஆனந்த் பேசுறேன். ஆனந்த்னா எந்த ஆனந்த்? இந்த பாரு, நீ யாரு என்னங்கிறது விவரமா சொல்லுப்பா. சார், நீங்க உத்தரா கிட்ட ஆனந்த்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியுது இருக்கட்டுப்பா, முதல்ல எனக்கு தெரியணும். நான் அவ அப்பா தான் பேசுறேன். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன். யாருப்பா நீ? என்னங்க ஏங்க, ஆனந்த் தம்பிங்க. அந்த தம்பி தாங்க நம்ம உத்தரவை காப்பாத்தி அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்துச்சு. ஓ, அந்த ஆனந்தா? என்னம்மா நீ? தம்பி, என்ன தம்பி, நான் இன்னாரும் ஆனந்த் பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து நல்லா பேசியிருப்பேனே. நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. நானே வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன தம்பி விசேஷம்? இல்ல, நீங்க டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு உத்தரா சொன்னா. அதான் எங்க வீட்டுல எல்லாரும் உங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் எப்ப வரலான்னு கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன் சார். என்ன தம்பி, நீங்க போய் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா பார்க்கணும்? நான் வீட்டில் தான் இருக்கேன், ரிட்டையர்ட் ஆனவன் தானே, எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். சரிங்க சார், நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி தம்பி, சரி தம்பி. என்னங்க, என்ன வாங்க? இல்லம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உத்தரா சொல்லியிருக்கா. அதனால குடும்பத்தோட என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்களா. அதான் எப்போ வரணும்னு தம்பி கேட்டுச்சு. எப்போ வேணாலும் வாங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி சரி, இந்தாம்மா, இதை கொண்டு போய் சார்ஜில் போடு. சரிங்க. ஆனா காரிக்கார லூசு, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எதை யார்கிட்ட எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் சொல்றாளே, அவ எதை தெரியும் சொல்றா? ஒருவேளை குழந்தை விஷயமா இருக்குமோ? தெரிஞ்சு போய் யார்கிட்ட உளறிட்டாள்னா? நீயா? ஏங்க, ஏன் இப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க? ஏய். இப்ப என்னடானா என்ன பார்த்து பயப்படுறீங்க? உன்னை
உன்னை பார்த்தாலும் ஒன்றும் பயப்படல. நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன். திடீர்னு நீ வந்து கை வச்ச உடனே என்னமோ யாரோ நினைச்சிட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படி என்ன யோசனை? அது ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அண்ணாச்சி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாராம். ரமாமணி சொன்னான். அப்படியா? என்னங்க, நம்ம பக்கத்திலே இருந்துட்டு நம்ம போய் பார்க்கலனா தப்பு இல்லையாங்க? என்ன சொல்ற சின்ன பொண்ணு? இல்லங்க, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அதுவும் வயசுல பெரியவரு. நம்ம குழந்தைய தூக்கிட்டு அங்க போனா அவரு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும்ல. சின்ன பொண்ணு, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இதுல புரியாம பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே நம்ம போய் பாத்துருக்கணும், போகல. இப்ப குணமாக்கி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்பவாவது வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலான்னு சொல்றேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அண்ணாச்சிக்கு எங்க அம்மா மேல கோவம் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம அங்க போறது சரி வராது. ஏங்க, உங்க அம்மா தானங்க தப்பு பண்ணாங்க. நீங்க தங்கம்மாக்கும் தேன்மொழிக்கும் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அத அவங்க அவர்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை ஃபங்க்ஷன்ல நடந்த பிரச்சனை மறந்துட்டியா நீ? இதுக்குதான் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாதுன்னு சொல்றது. ச்சே! ஏங்க, நாம அவங்க வீட்டுக்கு போனா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்கும், அப்படியே அவரை பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்ல சின்ன பொண்ணு, அவருக்கு கண்டிப்பா எங்க அம்மா மேல கோவம் இருக்கும். இப்ப நம்ம அங்க போனோம்னு வச்சுக்கோயா, எங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை நம்ம கிட்ட காமிச்சாருன்னா அது அசிங்கமாயிடும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி? பேசாம அதைய கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன? இல்ல சின்ன பொண்ணு, அது சரி வராது. என்ன சின்ன பொண்ணு, என் பேர் அடிபடுது? இல்லத்த, அண்ணாச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாரா, அவரை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்றேன். ஆனா அங்க வரதுக்கு இவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. அதான் உங்களை கூட்டிட்டு போய் அவரை பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியா? நாம அங்க போறது அவ்வளவு நல்லதா எனக்கு படலம்மா. ஏன் அத்த? இல்லம்மா, அண்ணாச்சி குடும்பத்துக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல நாம அங்க போறது, அப்புறம் குழந்தைய கொண்டுட்டு போய் காமிக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ சரியில்லைம்மா. அதுவும் இல்லாம இந்த தேன்மொழி இருக்கா பாரு, அவ இந்த குழந்தைய பார்த்தா என்ன பிரச்சனை பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு. நமக்கு எதுக்குமா இந்த வேண்டாத தலைவலி எல்லாம்? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்பவே சொன்னேன். இப்ப சித்தி கரெக்டா சொல்லிட்டாங்க பாரு. சரி, அப்படின்னா போக வேண்டாம். சரி வா. என்னடா நீ சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க? என்னடா பசிக்குதா? யார் நீங்க? என்ன வேணும்? என் பேரு லலிதா. நான் சகுந்தலா தேவி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். அண்ணாச்சி தான் குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாரே, அப்புறம் ஏன் நீங்க வந்தீங்க? நான் சக்திய பார்க்கணும். சக்தியா? என்ன விஷயம்? இல்ல, அத நான் சக்தி கிட்ட தான் சொல்ல முடியும். இங்க பாருமா, நீ என்ன விஷயம் என்கிட்ட சொன்னதா நான் போய் சக்தி கிட்ட கேட்டு சொல்ல முடியும். நான் துரப்பாண்டி விஷயமா பேசணும். துரப்பாண்டியா? துரப்பாண்டி விஷயமா என்ன பேசணும்? இல்ல, அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்க பாரு, நான் துரப்பாண்டியோட கூட பிறந்த தங்கச்சி. சக்தி கூட சம்பந்தம் இல்லாதவதான். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்டயே பேசு. இல்லங்க, அத நான் சக்தி கிட்ட தான் சொல்லணும். சக்தி வீட்ல இல்லன்னு சொல்றல்ல? இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. இங்க பாரு, நான் போய் சொல்றேனோ உண்மை சொல்லணும், நான் சொல்றதுதான். சக்தி இல்லனா இல்ல, நீ போ. நான் சக்தியை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேங்க. என்ன நடக்குதுங்க? எங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா சக்தியை பார்க்க வந்திருக்கேங்க. இவங்க என்ன உள்ள விடாம ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. சக்தி, உன்னை பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வரேன். அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார் இவ? அண்ணனை பத்தி என்ன சொல்ல போறா? வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
உங்ககிட்ட பர்சனலா பேசணும். சரி வாங்க, என் ரூம் போய் பேசுவோம் வாங்க. நம்ம அண்ணனை பத்தி பேசணும்னு சொல்றா, ஆனா நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும்? இப்ப சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இப்போ நான் கன்சீவா இருக்கேங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் கன்சீவா இருக்கேன். அதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் கன்சீவ் ஆனது காரணம் துரப்பாண்டி. நீங்க என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. நம்ப முடியாதுதான், ஆனா அதுதான் உண்மை. அவரே பழசெல்லாம் மறந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்காத நிலைமையில இருக்காரு. எப்படி அவரை போய்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா அவர் இன்னும் ஆம்பளையா தானே இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அன்னைக்கு நைட் டியூட்டி முடிகிற நேரம் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு கடைசியா அவரோட ரூமுக்கு போனேன். வழக்கமா அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை கொடுக்கணும், அத கொடுத்தேன். அத வாங்கி அவர் சாப்பிட்டு இருக்கும் போது பெரிய இடி மின்னல் அடிச்சது. கரண்ட் கட் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஜெனரேட்டரும் ஒர்க் பண்ணல. அவரு இடி மின்னல்னா பயந்துடுவாரு போல. அது வரைக்கும் எனக்கு அது தெரியாது. ஐயோன்னு கத்திக்கிட்டு என்ன கட்டி பிடிச்சவர் தான். கொஞ்ச நேரத்துக்கு என்ன விடவே இல்ல. ஆரம்பத்துல நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஒரு லிமிட்டுக்கு மேல என்னாலயே முடியல. அவரோட ஆளுமைக்கு நான் அடங்கி போயிட்டேன். அண்ணா, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நான் அவர்கிட்ட போய் சொல்றேன். அவர் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா, அந்த இருட்டில் நடந்த விஷயமே அவருக்கு ஞாபகம் இல்லையா? நான் எவ்வளவு தூரம் அவருக்கு எழுத சொல்லியும் அவர் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. ஒரு நர்ஸா இருந்துட்டு பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேணாம்? எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? தப்புதான் மேடம், நடந்துடுச்சு. இப்ப நான் கன்சீவா வேற இருக்கேன். எனக்கு அதை கலைக்கவும் விருப்பம் இல்ல. அதனால அவரையே கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். மேம், நீங்க சொன்னா அவரு கேட்பாரு. என்ன பேசுறீங்க? இத பத்தி நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? மேடம், நான் உங்க கால்ல என்ன இது? எழுந்துங்க, எழுந்துங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். நீங்களும் என்ன கை வச்சிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தற்கொலை பண்றது தவிர வேற எந்த வழியும் இல்ல. இங்க பாருங்க, அழாதீங்க. சொன்னா கேளுங்க, அழாதீங்க. நீங்க தைரியமா போங்க. நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி மேடம். போயிட்டு வாங்க. அடிப்பாவி, உன்னை காப்பாத்த போய் தானே எங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு. பாவம் எங்க அண்ணன். எவ்வளவு ஒருத்தி சொல்றத கேட்டு அவளுக்கு போய் கட்டி வைக்கிறேன்னு சொல்றியே. இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன்.
உனக்கு என்ன தெரியுதா? தெரியுது. உங்க வீட்டுல தான் நான் இருந்திருக்கேனே. ஐயோ, அது எங்க வீடு இல்லனா நம்ம வீடு. நான் உன் தங்கச்சி ரமாமணி. சரி, இப்போ என்ன வேணும்? இப்போ நீ உடனே கிளம்பி என் கூட வரணும். எதுக்கு? அதெல்லாம் இப்ப விளக்கமா சொல்ல முடியாதுன்னா நீ வாண்ணா, நான் போற வழியில சொல்றேன். என்ன ஏதுன்னு சொல்லாம கூப்பிட்டா எப்படி வர்றது? நான் தானே நான் கூப்பிடுறேன். நான் தான் போற வழியில சொல்றேன்னு சொல்றேன்ல, வாண்ணா. அப்படியே இருந்தாலும் சக்தியை கேட்காம எப்படி வர்றது? சக்தியால் தான் பிரச்சனை. நீ வா.